டே 23 சேட்டு பையன் விளாக்ஸில் எல்லாருக்கும் உங்களுக்கு வணக்கம். வயசு நம்ம ராஜஸ்தானில் தான் இருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சோன்னே என் தாத்தா வந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார். பால் பாக்கெட் வந்து நம்ம கிராமத்துலேருந்து 3 கிலோமீட்டர் போனால் தான் கடையாக வரும். நம்ம கிராமத்தில் இருக்கோம், அதனால் 3 கிலோமீட்டருக்கா தள்ளி போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம பால் பாக்கெட் வாங்கியாச்சு கைஸு. ஏன்னா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடை கூட எல்லாமே லீவு. அமாவாசை இங்கே வந்து மார்க்கெட்டே லீவு, வெறும் பால் பாக்கெட் மட்டும் தான் கிடைக்கும். பால் பாக்கெட் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து தங்கச்சி அக்கா கூடலாம் கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தாத்தா கூட வந்து ரவுண்ட் போனோன்னு பையன் சொன்னான். தாத்தா ரவுண்ட் காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என் சகல ஒய்ஃபோட அக்கானா வந்து அவர் வீட்டு க்ளீன் பண்ண கிளம்பிட்டோம் கைஸ். ஏன்னா வந்து நாங்கள் ராஜஸ்தான்லேருந்து ஒரு வருஷம் ஒரு வாட்டி தான் வருவோம், அதனால் வீடு வந்து ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்கும். சரி நாங்களும் வந்து எல்லோரும் வந்து க்ளீன் பண்ணலான்னு வந்துட்டோம் கைஸ். ஏன்னா நிறைய பேர் இருந்தால் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம் சொல்லி மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் கைஸ். வீடை பக்காவாக வந்து கழுவிட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரூமை க்ளீன் பண்ண சொன்னாங்க. அதனால் கீழே இருக்க ரூமை வந்து ஒய்ஃபோட அக்கானா வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாங்க. நானும் க்ளீன் பண்ணிட்டு அதனால் வெயிலில் செம்ம வேர்வை கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் மாமனார் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் கைஸ். வந்தோடனே இங்கே வந்து ரொட்டியும் அந்த மிளகா வந்து சட்னி செய்வாங்க மிளகாவில், அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். செம்ம பசி க்ளீன் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து ரைஸ் செஞ்சாங்க. ரைஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிராக்டரில் என் மாமனார் கூட அப்புறம் ஒய்ஃபோட அக்கா எல்லாரும் வந்து டிராக்டரில் வந்து என் ஒய்ஃபோட அத்தை வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்னாங்க. அதனால் வந்து எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு போட்டாங்க. அதனால் அங்கே வந்து நானும் என் மச்சான் எல்லோரும் வந்து சாப்பிட வந்துட்டோம் கைஸு. ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி லேடிஸ் எல்லோரும் வந்து சாப்பிட வச்சிட்டோம் கைஸு. லேடிஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களும் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம் கைஸு. பூரி உருளைக்கிழங்கு சாம்பார் சாதம் தான் இருந்தது, வேறு லெவல் டேஸ்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு நான் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். ஏன்னா வந்து சென்னையில் சாப்பிட்டது தான், அதோட இன்றைக்கி தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கைஸ். டிராக்டரில் போகிற லைஃபை என்ஜாய் கைஸ். வில்லேஜ் லைஃப் செம்ம ஜாலியாக இருக்கும். டே 23 விளாக்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.